பிராமணர்களை ரொம்ப இழிவுபடுத்தியிருக்காங்க, அப்புறம் கடவுளை வந்து நிந்திக்கிறாங்க அப்படின்னு அந்த வசனங்களெல்லாம் சொன்னோன்னே ஒரு சில விஷயங்கள் சென்சார் என்ன அந்த பராசக்தி தாயே அம்பாளா பேசுறது அப்படின்னு கேட்பார்ல. அம்பாள் எப்போதுடா பேசுறா? அம்பாள் எந்த காலத்துலடா பேசினாலும் அறிவு கெட்டவனே, பராசக்தி உனக்கு தாய், என் தங்கை உனக்கு தாசி, மானம் கெட்டவனே அப்படிமாரில்ல. வெளியில் வந்து ஆமாம் ஆமாம், அவள் பேச மாட்டாள். அந்த கல்லுங்கிற சவுண்டு வராது, சென்சார். ஆமாம், கட் பண்ணியிருப்பாங்க. அப்படி டைலாக் இதில் கவர்மெண்ட்டை வந்து சென்சார் போர்டுக்கு தெரியாமல் நைஸாகவே கலைஞர் கிரிட்டிசைஸ் பண்ணிப்பார். இப்போ இந்த பராசக்தி படத்தில் பார்த்தீங்கன்னா நைட்டில் எங்கேயுமே படுக்க இடம் கிடைக்காம ஏமாற்றம் பெண்களின் ஏற்றங்களை எழுதி எழுதி குவித்த ஏடுகள் இருந்த தமிழகத்திலே என்ன வானுயர்ந்த கோபுரங்கள், மானத்தை இழந்த மனிதர்கள். தமிழகமே இதுதானா உன் யோகியதை? சிங்க திருநாடே நீ சிலந்திக்கூடாக எப்போது மாறினாய்? வந்தாரை வாழ வைக்கும் வளமிகு தமிழகமே நீ சொந்தக்காரனை சுரண்ட ஆரம்பித்திருப்பது எத்தனை நாட்களாக? அப்படின்னு பேசிட்டு அந்த டைலாக பேசிட்டு ஒரு தெருவிளக்கில் படுத்திருப்பார். படுக்க இடம் கிடைக்காது. ஒரு கான்செப்ட் தட்டி எழுப்புவார், உன்னை எந்திரிப்பார். என்னடா முழிக்கிற? தூங்குறவனை எழுப்பிச்சியாக முழிக்காமல் என்ன பண்ணுவான்? அப்படி இல்லை, நீ பிற்பாக்கெட் தானடா, எம்டி பாக்கெட் அப்படிம்பார். அதெல்லாம் தியேட்டரில் வந்து பெரிய கைதட்டல் போட்டுச்சு. ஓ,